வணக்கம். MA 4071 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இன்னைக்கு டேயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டே 3 இன்னைக்கு பார்க்க போகிறது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படிலாம் பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது பார்ட் பி ஆகட்டும் பார்ட் சி ஆகட்டும் ஏதாவது ஒரு கொஷினில் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 to 5 டாபிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 4 டாப்பிக்காக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா. ஸோ டேபிள் வைஸ் ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் த டேபிள் வைஸ். இதே டேட்டா கூட கொடுப்பாங்க, இல்லை வேறு டேட்டா கொடுத்தாலும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு இந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்து அதுலேருந்து நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு செகண்ட் ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3, 4 இதெல்லாம் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸு கண்டினியூஸ் டைப்பில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே 1 அண்ட் டே 2 ஷெடியூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தோட கண்டினியூட்டி தான் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் ஒவ்வொரு பார்ட்டும் வேரியன்ஸ் தனியாக, அண்டர் எக்ஸ்க்கு தனியாக, ஒய்க்கு தனியாக பார்க்கணும், வேரியன்ஸ் வேல்யூ தனித்தனியாக பார்க்கணும், மீன் வேல்யூ அண்ட் மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் தனித்தனியாக, எக்ஸுக்கு தனியாக ஒய்க்கு தனியாக பார்த்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் இட்ஸ் ஆல்சோ சேம் கேட்டகரி, பட் நமக்கு தனித்தனியாக அவங்க சப்டிவிஷன்ஸாக கொஷின் கேட்டிருக்காங்க. மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அண்டர் x1 yல என்ன, கண்டிஷனல் டென்சிட்டிஸ் என்ன, அண்ட் y ஈக்குவல் டு 2க்கு மட்டும் வேல்யூ என்ன, செக் x and y ஆர் இண்டிபெண்ட் ஆர் நாட், ஃபைண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் x, y அண்ட் லாஸ்ட்டாக கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். நீங்கள் எதை பார்த்தாலும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்தா தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2வே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு என்னென்ன டாபிக்லாம் தேவையோ எல்லாமே நம்ம இந்த ப்ராப்ளத்தில் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ண இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பேஜஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கேல்குலேஷனுக்காக எடுத்துக்கிற ஒரு ஸ்பேஸ் தானே தவிர கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். மீன் வேல்யூ எக்ஸ் பார்க்கணுமா, எக்ஸ் இன்ட்டு தட் ஃபங்க்ஷன் அப்படி தான் போடுற மாதிரி இருக்கும். மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஒய் அதே மாதிரி தான் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு தட்ஸ் ஃபங்க்ஷன் அவ்வளோதான். இ ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் போட்டு சப்ராக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அண்ட் இதுக்கடுத்து ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். x + y என்ன, 3/2 x² + y² ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரும், அண்ட் ஒரு டிஸ்கிரைட் டைப்பில் ஒரு கொஷின் கொடுத்தாங்க